இப்ப நம்ம பேசுற உடனே வர்ண பகவான் நமக்கு இயற்கையா பாரு வெயில குறைச்சிருக்குது. ஆக இயற்கையே நமக்கு சாதகமா இருக்குது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக என்ற தீய சக்தியை தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டு காலம் ஆகுது. இந்த 5 ஆண்டு காலத்தில் மக்கள் பட்டது துன்பம் தான், வேதனை தான். எங்க பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குது. இன்னைக்கு இது மாநகரம். மாநகரத்தில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வயது முதிர்ந்த பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. இப்படி மாநகர பகுதியிலே வாழுகின்ற மக்கள் இன்றைக்கு ஒரு பயத்தோடு வாழ்கின்ற சூழ்நிலை இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. அதிமுக ஆட்சி இருக்கின்ற சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. பாதுகாப்பாக மக்கள் வாழ்ந்தார்கள். எங்கே தவறு நடந்தாலும் உடனடியாக அதை தடுத்து நிறுத்தி சட்ட நீதியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்ற அரசாக அதிமுக அரசாங்கம் இருந்தது. தம்பி அதை தள்ளிவிடு சிந்திச்சு பாருங்க. 2021 2026 வரை இந்த மாநகர மக்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்க, என்ன நன்மை செஞ்சாங்க? இது மழை பெஞ்சா இந்த வேளச்சேரி பகுதி பூரா தண்ணியில முழுகி கிடக்கு. சாலையில் என்ன சொன்னாரு? ஆட்சிக்கு வந்த உடனே நம்முடைய சென்னை மாநகரத்தில் குறிப்பா வேளச்சேரி பகுதி எங்கேயுமே தண்ணி தேங்காம நடவடிக்கை எடுக்கிறார். ஒரு பெண்மணி சொன்னாங்க, ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாரு. நாம சொல்லல, இயற்கையா அந்த பெண்மணி உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தை. அப்படித்தான் சென்னை மாநகராட்சி வேளச்சேரி இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைக்கு பெரும்பாலும் இங்கே இருக்கின்ற மக்கள் தொழில் செய்துதான் பிழைக்கக்கூடியவர்கள். முன்ன கடை வச்சு வியாபாரம் செய்வாங்க, இல்ல தொழிலுக்கு வேலைக்கு போய் பணியாற்றுவாங்க. இந்த 2 தரப்பு மக்களும் இந்த ஆட்சியில் கடுமையா பாய்ச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வியாபாரம் செய்கின்றவர்கள் செய்ய முடியாத மிரட்டப்படுவது. கடைக்கு போய் பொருள் வாங்குவான், அதுக்கு விலை கேட்டா மூக்கு மேல குத்துவான். உணவகத்துக்கு போய் நல்லா மூக்கு பிடிக்கி சாப்பிடுவாங்க திமுக காரர். சாப்பிட்ட பிறகு பணம் கேட்டா அவர்களை அடிக்கிறது, உதைக்கிறது. இந்த தேர்தலோட இந்த நிலை மாற்றப்படும். அதிமுக ஒருபோதும் இன்றைக்கு வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகள் கொஞ்சம் கூட பயப்பட வேண்டியதில்லை. யாரும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி எழுந்த பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, வியாபாரம் செய்கின்றவர்கள் நிம்மதியாக வியாபாரம் செஞ்சாங்க. வேலைக்கு செல்கின்றவர்கள் பயம் இல்லாம வேலைக்கு போயிட்டு வந்தாங்க. இன்றைக்கு ஆட்சியாளர்களால் இன்றைக்கு இந்த 2 தரப்பு மக்களும் கடுமையா பாய்ச்சிட்டாங்க. இன்றைக்கு படித்த இளைஞர்களுக்கு இந்த ஆட்சியில் வேலை தரப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தாங்க. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா அறிவிப்பு கொடுத்திருந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு காலி பணியிடங்கள் 3 லட்சம் பேர் இருப்பதாகவும், அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் 2 லட்சம் இருந்ததாகவும் குறிப்பிட்டாங்க. மொத்தம் 5 லட்சம் காலி பணியிடங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிகளுடன் நிரப்பப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தாங்க. ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. 5 ஆண்டுல ஓய்வு பெற்றவுடைய எண்ணிக்கை 1 லட்சம், பணி ஓய்வு பெற்றவுடைய எண்ணிக்கை 1 லட்சம். ஆனா பணி நியமனம் ஆணை வாங்குது 94,000. ஆக இந்த 5 ஆண்டுகளில் ஓய்வு பெற்ற அளவிற்கு கூட புதிய பணியாளர்கள் நியமனம் செய்ய முடியல. ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல. ஆக மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து அரசு தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. அதிமுக ஆட்சி இன்றைக்கு நகரத்திலிருந்து கிராமம் வரை
நம்முடைய ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவர்கள் பட்டப்படிப்பு படிக்க வேணும் குறைந்த கட்டணத்தில். அதற்காக ஏராளமான கல்லூரிகளை திறந்தோம். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நிர்வாக வசதிக்காக 6 மாவட்டத்தை பிரிச்சு கொடுத்தோம். 7 சட்டக்கல்லூரி கொடுத்தோம், 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம், 26 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்தோம், 4 பொறியியல் கல்லூரி அரசு சார்பா, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், ஐடி கல்லூரி, இப்படி பல கல்லூரிகளை திறந்த விளைவு நகரத்திலிருந்து கிராமத்து வரை ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தந்தோம். அப்படி இந்த ஆட்சியில் இப்படி ஏதாவது ஒரு திட்டமாவது மக்களுக்கு கொண்டாந்துருக்காங்களா? ஒரு மருத்துவக் கல்லூரி இந்த ஆட்சியில் கொண்டாட முடியல. அம்மா இருக்கும்போது 11 16 வரைக்கும் 6 மருத்துவக் கல்லூரி. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அம்மாவுடைய அரசாங்கம் 11 அரசு மருத்துவ ஒரு வருஷத்துல கொண்டாந்தேன். ஆக அதிமுக ஆட்சியுடைய திறமை என்னன்னு பாருங்க. அதிமுக ஆட்சியுடைய நிர்வாகம் சிந்திச்சு பாருங்க. ஆக திமுகவுக்கு அதிமுகவுக்கு பிரிச்சு பார்த்தீங்கன்னா தான் எது சரி என்று உங்களுக்கு தெரியும். எல்லாம் படித்த மக்கள், நாட்டு நடப்பை தெரிஞ்சுவீங்க மாநகரத்தில். ஆக சிறந்த ஆட்சி தமிழகத்திலே வழங்க வேண்டும் என்றால் எங்களுடைய அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வழங்க. விலைவாசி என்ன? எல்லா பெரும்பாலான மக்கள் விலைக்கு வாங்கி தான் குடும்பம், உணவுப் பொருள் விலைக்கு வாங்கி தான் குடும்பம் நடத்த வேண்டிய நிலை இருக்குது. அரிசி, சாப்பாட்டு அரிசி, பொன்னி அரிசி நீங்க பார்த்தீங்கன்னா பச்சரிசி இன்றைக்கு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 40, திமுக ஆட்சியில் 75 ரூபா. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 45 ரூபா, திமுக ஆட்சியில் 75. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 30, திமுக ஆட்சியில் 55 ரூபா. கடலை எண்ணெய் எல்லாமே பயன்படுத்துகிறோம். 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 130 ரூபா, திமுக ஆட்சியில் 200 ரூபா. நல்லெண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 250, திமுக ஆட்சியில் 500. துவரம்பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 74, திமுக ஆட்சியில் 120. உளுத்தம்பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 79, 120 ரூபா திமுக. இவ்வளவு விலை உயர்ந்தா எப்படி ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் இந்த உணவுப் பொருள் வாங்கி பயன்படுத்த முடியும்? இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் எந்த முயற்சி எடுக்கல. பல முறை நான் சட்டமன்றத்தில் பேசுறேன், பொதுக்கூட்டத்தில் பேசுறேன். இந்த அரசாங்கம் அதுக்கு செவி சாய்க்கல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, இப்படி அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துறது கட்டுப்பாட்டு நிதியம் என்று 100 கோடி தனியாக நான் ஒதுக்கி வச்சிருந்தேன். அதை கூட்டுறவுத்துறையின் மூலமாக எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கின்றதோ அங்கே போய் கூட்டுறவுத்துறையின் மூலமாக அதை கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அதை விற்பனை செய்து விலை ஏற்றத்தை தடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆக நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன், மக்களோடு மக்களாக வாழ்ந்தவன், ஏழையுடைய கஷ்டம், மக்களுடைய கஷ்டம் அனுபவ ரீதியாக தெரிந்தவன். ஆகவேதான் இந்த மக்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும், எப்படி செஞ்சா அவர்களுக்கு நேரடியாக போய் கிடைக்கும் என்று திட்டமிட்டு செயல்பட்ட காரணத்தினால தான் அதிமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று நீங்க மக்களால் பாராட்டப்படும். சிந்திச்சு பாருங்க. அரசாங்கத்தில் விலை ஏற்றத்தை பற்றி கவலைப்படல, நாட்டு மக்களை பற்றி கவலைப்படல. எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் தன்னுடைய குடும்பத்தை பற்றி கவலைப்படுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். ஆனா தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை சந்து பொந்து வீதி அனைத்து இடத்திலையும் இந்த கஞ்சா விற்பனை அமோகமா விற்கிது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கத்தால் முடியல. ஏன்னா பெரும்பாலும் இந்த கஞ்சா விற்பனைக்கு துணை நிற்பது திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் என்று பரவலாக பேசப்படுது. அதனாலதான் கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியல. ஒரு டிஜிபி இருந்தார், அவர் நான் குறிப்பிட்டதை நிறைவேற்றணும்னு நினைச்சு அவர் அறிவிப்பிட்டார். இந்த கஞ்சா தமிழகத்தில் விற்பனை தடுப்பதற்கு 2.0 போட்டார், 3.0 போட்டார், 4.0 போட்டார். கடைசியில் ஓ போட்டு ரிட்டையர் ஆயிட்டார்.
ஏன்னா எல்லாம் திமுக காரன் துணை இருக்கும்போது எப்படி போய் இந்த கஞ்சா விற்பனை தடுக்க முடியும்? ஆக இந்த ஆட்சி இருக்கின்ற வரை கஞ்சாவை தடுக்க முடியாது விற்பனையை. அண்ணா திமுக ஆட்சி மறந்தவுடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா என்ற போதைப் பொருள் முழுவதுமாக அறவாக ஒழிக்கப்படும். சட்டத்தின் ஆட்சி நடத்தும். அண்ணா திமுக ஆட்சியில் அப்படித்தான் நடந்தது. அதனாலதான் போதைப் பொருள் இல்லாத ஒரு மாநிலமா நான் பார்க்க முடிஞ்சது. இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இருக்கிற காரணத்தினால நாம் பெற்ற செல்வம் குழந்தைகள் பள்ளிக்கு அனுப்புறோம், கல்லூரிக்கு அனுப்புறோம். அங்க போய் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சி இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் காவல்துறை மானிய கோரிக்கை வந்த பொழுது முதலமைச்சருடைய டிபார்ட்மெண்ட் அவர் அந்த கொள்கை குறிப்பில் தெரிவிச்சிருந்தார். 2022 23 நான் கருதுறேன். பக்கம் 20 2வது பேராளர் சொன்னார், பள்ளிக்கரியில கல்லூரிக்கரியில 2348 பேர் கஞ்சா விற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படின்னா கைது பண்ணுவீங்க 148 பேர், கண்டுபிடிக்கின்றவங்க 2348, கைது செய்யப்பட்ட 148. அப்படின்னா மற்றவர்கள் யாரு? திமுக காரர். அப்புறம் எங்க போய் கஞ்சா ஒழிக்க முடியும்? இப்படிப்பட்ட சட்ட ஒழுங்கு சீர்குலைவில் ஆட்சி, மக்களோட ஆட்சி, மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காத ஆட்சி. இந்த ஆட்சி பொறுத்த வரைக்கும் திரு கருணாநிதி அவர்களும் தான் சரி, திரு ஸ்டாலின் தான் சரி, குடும்ப ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. 4 அதிகார மையம். ஒரு முதலமைச்சராகவே தாக்கு பிடிக்க முடியல. திரு ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர், உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம் அதிகாரம், சபரீசன் ஒரு பக்கம், 10க்கு துர்காமா வந்துட்டாங்க. 4 பேர் தமிழகத்தை ஆட்டிப்படுத்தி கொடுக்கிறார்கள். இப்படி அதிகார மையங்கள் ஆட்டிப்படுத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு மக்களுக்கு இப்படிப்பட்ட துன்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்க என்பதை நாம் எண்ணி பார்த்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் உங்களுடைய தேர்தல், மக்களுடைய தேர்தல். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்காக தோற்றுவித்த கட்சி, மக்களுக்காக தோற்றுவித்த கட்சி. அவர் இருக்கின்ற வரை தமிழகம் ஒரு சொர்க்க பூமியாக மக்களுக்கு தேவையான திட்டங்கள் உடனுக்குடன் கிடைச்சது. அவருடைய மறைவுக்கு பிறகு எவ்வளோ போராட்டத்துக்கு இடையிலே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவர் அந்த பொறுப்பை ஏற்று அந்த இன்னலுக்கும் இடையிலும் தன் உடலை கூட பொருட்படுத்தாமல் நாட்டு மக்களுக்கு தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு மிக சிறப்பான ஆட்சி கொடுத்த தலைவர்கள் 2 தலைவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர். 2 தலைவருடைய வழியிலே அம்மாவுடைய அரசு செயல்பட்டது. எவ்வளோ பிரச்சனை இடையில வறட்சி ஒரு பக்கம், புயல் வெள்ளம் ஒரு பக்கம், கொரோனா ஒரு பக்கம், இதையெல்லாம் சமாளித்து இந்தியாவிலேயே திறமையான ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றது என்ற பெயர் பெறுகின்ற அளவுக்கு திறம்பட ஆட்சி கொடுத்தோம். ஆக இப்படி ஒரு நல்ல ஆட்சி வேண்டும் தமிழகத்தை மலர நம்முடைய வேளச்சேரி சட்டமன்ற தேர்தலிலே நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகின்ற வெற்றி வேட்பாளர் அறிவிச்ச அசோக் அவர்களுக்கு 2 சின்னத்திலே வாக்களியுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், மக்களின் சின்னம், ஏழையின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே பல அறிவிப்புகள் அறிவிச்சிருக்கிறோம். 297 அறிவிப்புகள், முத்தான அறிவிப்புகளை அதிமுக சார்பா வெளியிட்டிருக்கிறோம். அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த அறிவிப்புகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் சொல்லி, இன்றைக்கு விலைவாசி இருந்துட்டு, இன்றைக்கு கரண்ட் பில்லு, கரண்டை தொட்டா தான் ஷாக் அடிக்கும், கரண்ட் பில்லை கேட்டாவே ஷாக் அடிக்கும். மின் கட்டணம் 67% உயர்வு. இன்றைக்கு நகராட்சி மாநகராட்சியில் வீட்டு வரி 100% உயர்த்தாச்சு. ஆண்டுக்கு 6% உயர்த்தி 2 வருஷத்துல 12% உயர்த்தாங்க. அதிமுக ஆட்சி விட திமுக ஆட்சி வந்த பிறகு 112% வரி உயர்வு வீட்டுக்கு. கடைக்கு 150% வரி உயர்வு. ஆண்டுக்கு 6% உயர்த்திட்டாங்க. குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி, இப்படி மக்கள் மீது வாட்டி விதைக்கின்ற அரசு திமுக அரசு. ஒரு பக்கம் உணவுப்பொருள் விலை உயர்வு, மறுபக்கம் வரி உயர்வு. இதனால் மக்கள் படு துன்பத்துக்கு ஆளானாங்க. அதிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்காக அதிமுக அரசு வந்த உடனே எல்லா குடும்ப அட்டைக்கும் அவருடைய குடும்ப தலைவின் பேரிலே நேரடியாக வங்கியிலே 10,000 ரூபாய் சிறப்பு தொகை வாங்கப்படும். சிறப்பு உதவி தொகை
அவர் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். அதே போல ஒவ்வொரு மாதமும் அதிமுக ஆட்சி பண்ண உடனே குடும்ப தலைவரின் பேரில் வங்கியில் 2000 ரூபாய் செலுத்தப்படும். அதோட எல்லா குடும்ப அட்டைக்கும் விலை இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் மகளிர் குறிப்பிட்ட நேரத்துக்கு வேலைக்கு போகணும், பணி முடிஞ்சு வீடு திரும்ப போகணும். அந்த பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாங்கணும், 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குடும்பத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஆண்கள் தான் நகர பேருந்துல கட்டணம்லாம் பயணம் செய்கிறாங்க. இனி சரி, பெண்கள் தான் நகர பேருந்துல கட்டணம்லாம் பயணம் செய்கிறாங்க. அதிமுக ஆட்சி பண்ண ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யும். அதோட ஒவ்வொரு தைப்பொங்கல் என்றும் பொங்கல் தொகுப்பு கொடுக்கிறோம். இனி அந்த பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்க பொங்கல் பரிசு கொடுக்கப்படும். நம்முடைய தாய்மார்கள் தீபாவளி பண்டிகை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு ஒவ்வொரு தீபாவளி என்றும் பட்டு புடவை வழங்கப்படும். தாய்மார் படித்த இளைஞர்கள் அவர்கள் பட்டப்படிப்பு முடிஞ்சு வேலை வாய்ப்பில் பதிவு செஞ்சு வேலை கிடைக்காம இருந்தால் வேலை கிடைக்கின்ற வரை அந்த பட்டப்படி படித்த மாணவர்களுக்கு 2000 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும். +2 வரை படிச்சிருந்தா 1000 ரூபாய் வழங்கப்படும். அதோட ரேஷன் கடையில் அரிசி கொடுத்துட்டு இருக்கிறாங்க, தரமான அரிசி இல்லை. இனி அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே கடையில் எப்படி தரமான அரிசி கிடைக்குதோ அதே மாதிரி தரமான அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இனி ஏழை மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டியதுதான் எங்களுடைய தலையாய கடமை. அதுதான் எங்களுடைய தலைவர்கள் கண்ட கனவை நனவாக்கின்ற விதமாக ரேஷன் கடையில் வழங்குகின்ற அரிசி தரமான அரிசி, கடையில் வாங்குகின்ற அரிசியை விட தரம் இருக்கும். அதே போல ரேஷன் கடையில் விலையில்லா பருப்பு வழங்கப்படும், விலையில்லா சமையல் எண்ணெய் வழங்கப்படும். அதோட முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும். அதோட அம்மா இல்ல திட்டம், இன்றைக்கு எல்லா ஏழைகள் ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் அனைத்து ஏழைகள், அந்த ஏழைகள் வீடு இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு அரசாங்கமே நிலம் வாங்கி அற்புதமான நகரத்தில் அடுக்குமாடி வீடு, காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கும். பட்டியலின மக்கள் குடும்பத்தில் திருமணமாகி தனி குடித்தனம் போனால் அந்த நபர்களுக்கு அதிமுக அரசு உடனே சொந்தமாக நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அவர்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்கள் அந்த சங்கத்தில் பதிவு செய்து புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்படும் என்று சொல்லி, அதே போல மீனவர்கள், இன்றைக்கு மீனவர்கள் மீன்பிடி தடை காலம் இப்போ இருக்கின்ற நிதியை விட 8,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை உயர்த்தி 12,000 ரூபாயாக மீனவர்களுக்கு உயர்த்துவாங்க. மீனவர்கள் கடலில் போய் மீன் பிடிக்கின்ற பொழுது ஏதாவது உயிரிழக்க நேரிட்டால் அந்த குடும்பத்துக்கு அவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணமாக அளிக்கப்படும். இப்படி பல திட்டம். அதே மாதிரி 500 லிட்டர் டீசல் மானியமாக அவர்களுக்கு வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதிமுக அரசு உங்களுடைய அரசு, மக்களுடைய அரசு, மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து செயல்படுகின்ற அரசு அதிமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, நகர மக்களுக்கு முழுமையாக பாதுகாப்பு வேணும், நல்ல மருத்துவ வசதி செய்ய வேண்டும், நல்ல கல்வி கிடைக்க வேண்டும், உணவுப் பொருள் விலை ஏறாமல் பார்க்க வேணும், எல்லாருக்கும் பாதுகாப்பு வேணும். அப்படி திறமையான அரசாங்கம் அதிமுக தான் கொடுக்க முடியும். ஆகவே தீய சக்தி திமுக மக்களோட ஆட்சியை அகற்றப்பட நம்முடைய வெற்றி வேட்பாளர் இரட்டை சின்னத்திலே வாக்களிங்க. அதே போல மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.